இளைஞர்களே, ஒரு நாடு சீரும் சிறப்பும் செம்மையுமாக வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அந்த நாட்டின் குடிமக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருத்தல் வேண்டும். இப்போதெல்லாம் பெரும்பாலான மக்கள் பிறர் குறையை பார்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். தன்னுடைய குறையை எவரும் திருத்திக் கொள்ள தயாராக இல்லை. இங்கே பாரதி, கக்கன் காமராஜர், அப்துல் கலாம்கள் போல் பல்வேறு உயர் பதவிகளிலிருந்தும் பொருளாதாரத்தில் தன்னை பெரியளவில் அடையாளம் காட்டாமல் நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்து முடிந்தார்கள். அந்த மாதிரி சீரும் சிறப்பும் செம்மையுமான சிந்தனையாளர்களால் தான் ஒரு உலகத்தை ஒரு சீரும் சிறப்பும் செம்மையுமாக உருவாக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து, இளைஞர்களே, உங்களுக்குள் நேர்மையை விதையுங்கள், உண்மையோடு உலாவி வாருங்கள். நாளைய இளைய சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பண்புகளை விதையுங்கள், வளர்த்துங்கள். வீணான பொருளாதார ஆசையில் தவறான வழிகளில் சென்று நாளைய தலைமுறைக்கு பொருள் சேர்த்து வைக்காதீர்கள். அப்படி நீங்கள் சேர்த்து வைத்தால் கட்டாயமாக உங்களுடைய வாரிசுகள் தீமை சூழலில் சிக்கி சீரழிந்து போவார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். உங்களுக்கான வாழ்வியல் வெற்றி கட்டாயம் நடக்கும்.